மகரம் ராசி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது 2024 டிசம்பர் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் மகரம் ராசி, உத்திராடம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது போன்ற ஆன்மீக தகவல்கள் வீடியோலாம் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகரம், உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1 மற்றும் 2 பாதங்கள். கிரக நிலைகள்: தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் குரு, சப்தமஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சூரியன், லாபஸ்தானத்தில் புதன், சுக்கிரன் என கிரக நிலைகள்லாம் சந்திக்கின்றன. கிரக மாற்றங்கள் 5/12/2024 அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி வக்ரம் நிவர்த்தி ஆகிறார். 8/12/2024 அன்று லாபஸ்தானத்தில் இருந்து சுக்கிரன் அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 13/12/2024 அன்று லாபஸ்தானத்தில் இருந்து புதன் வக்ரம் ஆரம்பிக்கிறார். 16/12/2024 அன்று தொழில் ஸ்தானத்தில் இருந்து சூரியன் லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். இப்போது பலன்களை பார்க்கலாம். எத்தனை தடை வந்தாலும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் பின் வாங்காத மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நன்மையே உங்களுக்கு வந்து சேரும். எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும். அனுகூலமான பலன் உண்டாகும். பண வரத்து தாராளமாக இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும். விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலனை கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும். வியாபார போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளுடன் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். பணி நிமித்தமாக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடந்தேறும். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது உங்கள் மனதிற்கு சந்தோஷத்தை, திருப்தியையும் கொடுக்கும். உறவினர்கள், நண்பர்கள் மூலம் நன்மை கிடைக்கும். பெண்களுக்கு பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். எடுத்த காரியங்களில் சாதகமான பலனே உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளை மீறி முன்னேறுவார்கள். சகாக்கள் மத்தியில் ஆதரவு பெருகும். வீண் வரட்டு கௌரவத்துக்காக சேமிப்புகளை கரைத்து கொள்ள வேண்டாம். கலைத்துறையினரின் படைப்பு திறன் வளரும். பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் அளவுக்கு பிரபலமாவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்கள் முன்னேற்றத்திற்கு பாதை வகுக்கும் காலமாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கப் பெறுவீர்கள். உற்சாகமாக காணப்படுவீர்கள். இந்த மாதத்தில் உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வாகன லாபம் ஏற்படும். தகப்பனாருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வெளி தொடர்புகளில் எச்சரிக்கை தேவை. எண்ணப்படி காரியங்களை செய்து முடிக்க சூழ்நிலை ஏற்படும். செலவுகளை குறைக்க திட்டமிடுவது நல்லது. இந்த மாதத்தில் உங்களுக்கு கௌரவம், மதிப்பு, மரியாதை உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எடுத்துக்கொண்ட காரியங்களில் தடைகள் ஏற்படும். சந்தேகங்கள் அவ்வப்போது போக்கிக் கொள்வது நல்லது. திட்டமிட்டு செயலாற்றுவது முன்னேற்றத்திற்கு உதவும். சிக்கலான பிரச்சனைகளையும் எளிதாக இந்த மாதத்தில் தீர்த்து கொள்வீர்கள். பண வரத்து நல்லாகவே இருக்கும். திறமையாக செயல்களால் உங்களுக்கு புகழும் அந்தஸ்தும் உயரும். அவிட்டம் 1 மற்றும் 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பேச்சின் இனிமை, சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும். பயணங்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டாகும். ஆன்மீக பணிகளில் நாட்டம் செல்லும்.
உங்களது பொருட்களை கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது. வாகனங்களில் செல்லும்போது ஆயுதம், நெருப்பு இவற்றை கையாளும் போதும் கவனமாக செயல்படுவது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அன்பர்களுக்கு இந்த மாதத்திற்கான பரிகாரம்: சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வணங்கி வர கஷ்டங்கள் தீரும், ஆரோக்கியம் உண்டாகும், பண வரத்து கணிசமாக இருக்கும், மனதில் மகிழ்ச்சி உண்டாகும், செல்லுமிடத்தில் மதிப்பு மரியாதை உயரும். இந்த மாதத்திற்கான அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், புதன், வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் 23, 24. அதிர்ஷ்ட தினங்கள் 16, 17. அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.